வணக்கம். குருவருள் ஜோதிடத்துக்கு தங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி கொள்கிறோம். நம்ம இப்போது 6ஆம் தேதி பிறந்தவருடைய பலனை இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். 6ஆம் தேதி பிறந்தவர்கள் வாழ்க்கையை அணிவிப்பாங்க. 6ஆம் தேதி பிறந்துட்டா வாழ்க்கையை அணிவிப்பாங்க. எப்படி அணிவிக்கணுமோ அப்படி அணிவிப்பாங்க. வாழ்க்கையை ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுறான்னு சொல்லுவாங்கள்ல, அதெல்லாம் 6ஆம் தேதிக்காரர்கள் தான். அவங்க தான் வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுவாங்க. சரிங்க. அதிர்ஷ்டமுடைய, செல்வாக்குடைய, சுகமுடைய எல்லாமே எங்களுக்கு கிடைக்குங்க. சுக்கிரன் மட்டும் இவருக்கு நல்லா அமைஞ்சிட்டாங்கன்னா எல்லாமே தானாக கிடைக்குங்க. இவர்கள் எந்த கஷ்டப்படுத்தலை, தானாக கிடைக்கும். சரிங்க. அடுத்ததாக வாழ்க்கையில் 6ஆம் தேதி பிறந்தவர்கள் எப்பயுமே கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்திக்குவாங்க. ஒரு வாய்ப்பு கிடைச்சா அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்வார்கள். இவர்கள் எப்பயுமே பார்த்திங்கன்னா ரொம்ப அழகுபடுத்திக்குவாங்க. தங்களையே கவர்ச்சியாக இருப்பாங்க. அப்படியே ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, உடலை கவர்ச்சியாக வச்சுருப்பாங்க. இந்த ட்ரெஸ் பண்ணுறது நீட்டாக இருக்கும், முகம் பளிச்சுன்னு வச்சுருப்பாங்க, ட்ரெஸ் கோட்டை நீட்டாக பண்ணுவாங்க, கவர்ச்சியாக இருப்பாங்க. மற்றவர்கள் தங்களை கவரும்படியாக கவர்ச்சியாக இருக்கக்கூடிய நபர்கள் 6ஆம் தேதி பிறந்தவர்கள். இவர்கள் மற்றவர்களை நேசிப்பார்கள். வேறு யாராவது கொஞ்சம் இவங்களோட அழகாக இருந்தாங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, இவங்க அவங்கள நேசிப்பவர்களாக இருப்பார்கள். அடிக்கடி கண்ணாடியை மாற்றக்கூடிய நபர்களாக கூட இருப்பார்கள். கண்ணாடி பயன்படுத்தக்கூடிய நபர்களாக இருந்தால் அடிக்கடி கண்ணாடியை மாற்றக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். ஒரே கண்ணாடியை பயன்படுத்த மாட்டார்கள். ஒரு சிலர் ஒரு கண்ணாடி வாங்கினா 2 வருஷம் 3 வருஷம் வச்சுருப்பாங்கல்ல, இவங்க அப்படி வச்சுக்க மாட்டாங்க. அதிகபட்சம் 5 மாதம் 6 மாதத்தில் அந்த கண்ணாடியை மாற்றிட்டு வேறு கண்ணாடி எடுத்துருவாங்க. அதோட அட்வான்ஸாக வரக்கூடிய கண்ணாடியை எடுத்து பயன்படுத்துவாங்க. அந்த மாதிரி தான் இருக்கும். இவர்கள் எப்பயுமே பொருள் அடிக்கடி மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. எந்த பொருளை பயன்படுத்துகிறாங்களோ அந்த பொருளை அடிக்கடி மாற்றிட்டு இருப்பாங்க. 6ஆம் தேதி பிறந்தவர்கள் வீட்டில் அலங்கார பொருட்களை நிறைய வாங்கி வைத்து கொள்வார்கள். ஃப்ரிட்ஜு மேலே வைக்கிறது, டிவி மேலே வைக்கிறது, மேலே லைட்டெலாம் தொங்குறது, அங்கங்கே அந்த பொருட்கள்லாம் பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே போனால் நிறையா வச்சுருப்பாங்க இல்லைங்களா, ஷோ பண்ணுவாங்க இல்லைங்களா, அதெல்லாமே 6ஆம் தேதி பிறந்தவர்கள் தான் வாங்கி அடிக்கடி அதை வைப்பார்கள். அழகுபடுத்தி கொள்வார்கள் வீட்டை. கடவுள் பக்தி இவர்களுக்கு அதிகமாக இருக்காது. இவர்கள் பியூட்டி பார்லர், ஆண்கள் அழகு நிலையம் வைத்திருப்பார்கள். அதிகமான நபர்கள் இவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு தொழில் பண்ணுவாங்க அல்லது இவங்களுடைய தொடர்பில் இவங்க இருப்பாங்க. இவர்களுக்கு ஒரு ஹேபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மலையில் நனைஞ்சிக்கிட்டு ஐஸ்கிரீம் சாப்பிடுவது பிடிக்கும். இந்த மலையில் நனைஞ்சிட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்ற சீன்லாம் வந்துச்சு இல்லைங்களா, அதெல்லாம் இந்த 6ஆம் பாவம் தான். அப்போ இந்த 6ஆம் தேதி பிறந்தவர்களுக்கு இந்த மலையில் நனைஞ்சிக்கிட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்றது பிடிக்குங்க. அந்த மாதிரி இவங்களை பார்த்திங்கன்னா தன்னை விளம்பரம் செய்து கொள்வார்கள். நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படின்னா விளம்பரம் செய்து கொள்ளக்கூடிய நபர்களாக இவர்கள் இருப்பார்கள். இவர்களுக்கு இலக்கியம், இசை போன்ற பல கலைகளில் நாட்டமும் ஆற்றலும் மிக்கவர்களாக இவர்கள் இருப்பார்கள். இவர்கள் எந்த விஷயத்திலும் தீர்க்கமான முடிவை எடுப்பார்கள். இவர்கள் மற்றவர்களை விட மிகவும் வேலையில் இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 10 பேர் இருக்கிற வேலையை பார்க்கக்கூடிய இடத்துல இவர்களோட வேலை தனியாக இருக்கும். அந்த மாதிரி வேலை செய்யக்கூடிய நபர்களாக தனித்திறமை இவர்கள்ட்ட இருக்கும். குடும்ப வாழ்க்கையும் இவர்களுக்கு சிறப்பாக அமையும். பொதுவில் சுயநலம் இல்லாத உயர்ந்த குணம் உள்ளவர்கள் இவர்கள். மனத்தை போலவே உடலும் இவர்களுக்கு வலிமையோடு இருக்கக்கூடிய நபர்கள். எந்த வழியிலாவது நுணுக்கமான, அதாவது நுண்கலை, ஒரு நுணுக்கமான கலை இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி சில வேலைகளை, அந்த நுணுக்கமான வேலைகளை செய்யக்கூடிய நபர்கள் இவர்கள் தான். மன வாழ்க்கையில் சிறப்பான வாழ்க்கை இவர்கள் இருக்கும். வாழ்க்கையில் பொதுவில் இன்பம் நிறைந்ததாக இவர்களுக்கு இருக்கும். ஆனால் இவருடைய வாழ்க்கையில் இந்த சுக்கிரன் சரியில்லாத இடத்துல அமைந்துட்டார் அப்படின்னா, பலம் இருந்துட்டார் அப்படின்னா இவருடைய வாழ்க்கை திசை மாறி சென்று விடும். இவர்கள் தேவையில்லாத வேலைக்கு போயிட்டு அதனால் பிரச்சனைகளை உண்டு பண்ணிக்குவாங்க. வாழ்க்கை சிரமப்படுத்தி கொள்வார்கள். இவர்கள் அதை சரி செய்து கொள்ள தங்களது பெயரில் கூட்டு எண்களை சரி செய்து கொண்டு சக்தி வாய்ந்த எண்களாக அமைத்து கொண்டு, மொபைல் எண்களை சரியான எண்களாக அமைத்து கொண்டு சக்தி வாய்ந்த எண்களாக அமைத்து கொண்டால் இவர்கள் வாழ்க்கையில் சிரமத்தை குறைத்து கொள்ள முடியும். அதாவது உதாரணத்துக்கு இவர்கள் பிறந்த எண் 6, இவர்களுக்கு 6க்கு ஆப்போசிட்டாக வரக்கூடிய எண்களை இவர்கள் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. அதாவது இவர்களுக்கு சுக்கிரன் நீச்சம் ஆகிட்டார், சுக்கிரன் நல்லா இல்லாமல் இருக்கார் அப்படிங்கிற பட்சத்தில் அதே எண்ணை பயன்படுத்திகிட்டு இருக்காங்க அப்படின்னா இவங்க வாழ்க்கையில் டெவலப்பே ஆக முடியாதுங்க. எவ்வளோ சிரமப்பட்டாலும் டெவலப் ஆக மாட்டாங்க, அதே இடத்துக்கு தான் இருப்பாங்க. அப்போது இவர்களுக்கு தகுந்த மாதிரி மொபைல் எண்களையும் பெயருடைய கூட்டு எண்களையும்
இதெல்லாம் மாற்றி கொண்டார்கள் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு உதவியாக இருக்கும். எண்களுக்கு சக்தி உண்டு, அதை சரியாக பயன்படுத்தினால் மட்டுமே வெற்றி பெற முடியும். நன்றிகள். அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றிகள்.